வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லாம் வல்ல எம்பெருமாள் பேரருள் பெருங்கருணையாளை தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஆறுதல், மன ஆறுதலை பெறவும், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தவும் சில வார்த்தைகளை கொண்டு எழுத பேச தெரிந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் உதவ வேண்டும். அந்த வகையில் இந்த இடத்தில் ஆலயம் எதற்கு, ஆலயங்கள் ஏன் அமைத்தார்கள், ஆலயங்கள் என்ன நன்மைகளை தருகிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள எவ்வளவோ ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நினைவூட்டவும், அந்த நினைவில் சரியாக பொருந்தியிருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளவும், தங்களை தாங்களே திட்டமிட்டு கொள்ளவும், மீண்டும் அந்த ஆன்மீக பாதையிலே நிலைத்திருக்கவும் இன்றைய செய்திகள் உதவும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியோ, எம்எல்ஏயோ, எம்பி யாராவது ஒரு பகுதிக்கு வராங்கன்னா, அந்த பகுதியை எவ்வளவு சிறப்பாக தூய்மைப்படுத்துகிறாங்க, நறுமணப்படுத்துகிறாங்க. அது அவர் அந்த தகுதிக்கு படைத்த மனிதன் வருகிறான் என்றால் அதே அளவு தகுதியை அந்த பகுதியும் பெற்றிருந்தால்தான் அவர் வருவார் என்று முனைகிறார்கள். அதே போல தான் எவ்வளவு உயிர்களை படைத்த கடவுள், எவ்வளவு உயர்வான கடவுள், எவ்வளவு இனிமையான கடவுள், கருணையான கடவுள், அந்த அழகான ஆண்டவன் எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி நம்மோடு வைத்திருக்க வேண்டும், அதற்கு தான் ஆலயங்களை அமைத்தார்கள். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றால் சொல்ல, ஆலயம் தொழுவது சாலவன் என்று சொன்னார்கள். அந்த காஸ்மிக் பவர் கோபுரத்தில் இருக்கும், அந்த டைனமிக் பவர் கருவறையில் இருக்கும். அது இறை உணர்வு மூலம்தான் அதை உணர முடியும். விஞ்ஞானம் மூலமாக மெய்யுணர்வு கண்டவர்கள், மெய்யுணர்வு பற்றி பேசுபவர்களெல்லாம், அந்த அறிவின் விழிப்பு பற்றி பேசுபவர்களெல்லாம் அழகாக சொல்வார்கள். அறிவு மேலாண்மை என்று சொல்வார்கள். அதாவது உணர்வுகளை கையாளும் கலை என்று சொல்வார்கள். இதையெல்லாம் அன்றே ஆன்மீகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆலயம் அமைந்தால் அத்தகைய சிறப்புகள் கொடுக்கிறது. நமது பகுதியில் திருசூலம் மயில்குடி பாலமுருகன் கோயில் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. முருகனோட சிலையை பார்த்துட்டே இருக்கலாம். அது எங்கே இப்போ பாரதியார் பாடினார், காக்கை சிறகினிலே நந்தனாளா உன்னை காடும் நிறம் தோன்றுதலா நந்தனாளா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தா உன் பச்சை நிறம் தோன்றுதலா நந்தனாளா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தனாளா உன் கீதம் இசைக்கொள்ளுதலா நந்தனாளா அப்படின்னு எங்கும் நீக்கமுற நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் தானே. அப்போ அவருக்குன்னு ஒரு இடம் தேவையா? வாரியார் சுவாமி சொல்கிறார்ல, எல்லா இடத்துலையும் நமக்கு உணவு தரக்கூடிய அம்சங்கள், முக்கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய பசுக்கிட்ட அதோட மடியிலேருந்து தான் பாலை எடுக்க முடியும். அதேமாரி ஒரு மந்திரபூர்வமாக, மனப்பூர்வமாக எண்ணங்களை கூட்டமைத்து ஒரு இடத்துல ஒரு உருவாக்கி, ஆலயத்தை உருவாக்கி, எந்திரத்தை உருவாக்கி, மந்திரங்கள் மூலமாக அதை நிலைப்படுத்தி மக்கள் பயன்படுமாறு ஒரு பிரதிஷ்டை செய்கிறார்கள். ஆலயத்தை பிராண பிரதிஷ்டை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் அந்த பவர், அந்த இறை அதிர்வு எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அந்த நறுமணமும், அந்த சூழலும், அந்த அமைதியும், அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த எண்ணங்களும் அப்படியே அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான கம்ஃபர்டபுள் ஷோன்னு சொல்கிறாங்களே, பாதுகாப்பான உணர்வு நிச்சயம் கிடைக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் மீண்டும் 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 கோயிலுக்கு வருவார்கள். பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி தன்னை சார்ஜ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா கவலையை விடு என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்னால் மூச்சு விடாதே கவலையை விடு என்பது சொல்லுவோம். அப்போ கவலை இருக்கும், மனுஷர்களுக்கெல்லாம் கவலை இருக்கும். அந்த கவலைகளை யார்கிட்டயோ சொல்லி கேலியும் கிண்டலும் படுவதை விட அவங்ககிட்ட ஒப்படைங்க, பகவான்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அவன் பார்த்துப்பான். அவனுக்கு முற்பிறவியும் தெரியும், இப்பிறவியும் தெரியும், அடுத்த பிறவியும் தெரியும். அப்போ முக்காலம் உணர்ந்தோம் இல்லையா, நமக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எதை கொடுக்கணும் அவர் தெரியும். ஆனால் இறைவன் ஒரு தர்மம் இந்த பூமிக்கு வச்சிருக்காரு. மனிதர்கள் இப்படி தான் வாழ வேண்டும், 6 அறிவு கொடுத்திருக்கிறேன். அந்த வகையிலே வாழ்பவர்களுக்கு அந்தந்த தகுதிகளுக்கேற்ப அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம தகுதி உள்ளவர்கள் அதை பெறுகிறார்கள். இப்போ மழையாக பொழியுதா, தேவர் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசினார்ல, பசும்பன் முத்துராமலிங்க தேவர், அரசியலும் தெய்வமும் இரு கண்கள் என்று முழங்கியவர்.
அவங்க தான் இந்த நாட்டை பற்றாளர். தேச ஒற்றுமைக்கும் சுதந்திரத்துக்கும் போராடிய மனுஷர். நேதாஜியின் கண் போன்றவர். இன்னொரு பிறவி எடுத்தால் தென்னகத்திலே பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சொன்னார். அதுதான் தேவர் பெருமானை வச்சு தான். அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கில் மழை பொழியுது. நல்லவன் கெட்டவெல்லாம் பார்க்காது, எந்த இடம்னு பார்க்காது, எந்த மண்ணில் விழுந்தாலும் அது மழை பொழியுது, எல்லாருக்கும் பொதுவாக பொழியுது. அப்போ இயற்கை தர்மத்தோடு நடந்துக்கிறது. யாரோட பாராட்டையும் எதிர்பார்க்கல. எப்போ மழை பெய்யணுமோ பெய்யுது. இன்னும் ஆனால் ஒருத்தன் சின்ன பாத்திரம் வைக்கிறான், கொஞ்சம் தண்ணி அவனுக்கு. ஒருத்தன் பெரிய பாத்திரம் வைக்கிறான், நிறையா தண்ணி அவனுக்கு கிடைக்குது. ஒருத்தன் மழை நிலை சோம்பல் விட்டு பாத்திரத்தை விட்டுறான், கவுந்து போயிடுது. அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. இதேமாரி இறைவனோட அருள் பரவி இருக்குது, அது செதறி இருக்குது. அவரவர்கள் பாத்திரத்துக்கு ஏற்றாப்போடு நிரப்பிக்கொள்ளலாம் இறையருளை. இப்படி தான் சொல்கிறாங்க. அந்த இப்போ ஒரு தண்ணி எடுக்கணும், மோட்ரு போடணும் அப்படின்னா நீரோட்டம் பார்ப்பாங்க. அந்த நீரோட்டம் பார்த்து எந்த இடத்துல தண்ணி உள்ளது அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல கிணறு வெட்டுவாங்க. அதேமாரி தான் இறையாற்றல். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், நல்லவர்கள் இவர்கள்லாம் அவருடைய எண்ண தொகுப்பு ஒரு இடத்தில் இறையாற்றலாக பொங்கிக் கொண்டிருக்கும். அந்த மாதிரி இடத்தில் தான் ஆலயம் அமைந்திருக்கும். அது ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையிலே திருசூலம் மயில்வரி மலை மீதே ஒரு பாலமுருகன் கோயில் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய வரப்பிரசாதி முருகன். அவருடைய அருமை தெரிய வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மீக பக்தர்களை. அந்த ஆலயம் இப்போது இருக்குமா நிலைக்குமா என்ற நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பதை நான், ஏன்னா அர்ச்சகராக இருக்கேன் அந்த கோயிலில். இறைவனுடைய கோயில் நடத்தணும்னா 25,000 ரூபா வேணும் கண்டிப்பாக கோயில் நடத்துறதுக்கு. ஏன்னா ஒரு 4 நல்ல மனுஷங்க, வெங்கடேச குருஜி, சீனிவாச குருஜி, அருமை மணிகண்டன் அவர்கள், பெருமைக்குரிய சரவணன் அவர்கள், பழனி அவர்கள், இதுமாரி ஒரு 5-6 பேர் இருந்து போராடி அந்த கோயிலில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரோடெலாம் கூட போட்டாங்க, அந்த பகுதியில் ரோடெலாம் போட்டாங்க. ஆனால் கோயிலுடைய பக்தர்களுடைய வரவு அதிகமாக வேண்டும், பயன்பெற வேண்டும். இந்த நல்ல நீர் கிடைக்கிற இடத்துல எல்லாரும் குடிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுற மாதிரி. இப்போ மக்கள் கண்ணில் படாத இடம், கருத்தில் படாத இடம்னு நிறையா இருக்குது. அங்கே நிறைய மருத்துவ செடிகள், நல்ல குடிக்கிற தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. பிரபஞ்ச சக்தி அப்படி இயங்கிட்டுருக்கு. ஆனால் எங்கே இருக்குது? யாருக்குமே பண்ண எங்கேயோ இருக்குது. அந்த பேர் இல்லாமல் இங்கே இந்த மலையில், சின்ன மலையில், மயில்குரி மலையில் பகவான் வரப்பிரசாதியாக அருள் கொடுத்துட்ருக்காரு. அவரை கொண்டாடணுமா இல்லையா? குழந்தை தெய்வம் கொண்டாடுற இடத்துல தான் இல்லையா? அந்த காஸ்மிக் டைனமிக் பவர்லாம் அந்த இடத்துல கிடைக்கணும். அங்கே நந்தவனத்தை உருவாக்கணும், நிறைய மரம் செடி கொடிகளை உருவாக்கணும், பழ செடி மரங்களை உருவாக்கணும். அந்த கோயிலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கும்பாபிஷேகம் பண்ணி யந்திரம் அமைக்கணும். வழிபாடு, இந்த வழிபாட்டு முறைகள்லாம், பூஜை முறைகள் எல்லாம் நல்லா நடைபெறணும். அத்தனை கால பூஜை இருக்குன்னா அதுக்கெல்லாம் நிறைய உபயதாரர்கள் பெருகணும். பக்தர்கள் அதிகமாக அந்த பகுதியே மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆலயங்கள்லாம் பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டினாங்க இல்லையா? ஆலயங்கள் கட்டினாங்க. அது பக்கத்தில் குளம் வெட்டுவாங்க. இந்த தண்ணீர் நிலை எப்படி நெருப்பு மேல் நோக்கி போகும், ஒரு தூதுவனாக கொண்டு செல்லும். அது அக்னியில் நம்ம ஹோமம்லாம் பண்ணுவோம். இந்த தண்ணியில் நம்ம தண்ணியில் தாரை வாய்த்து பாணி கிரகணம் பண்ணுறது, நிறைய விசேஷங்கள். அந்த தண்ணீர் மூலமாக உறுதி எடுக்கிறது. தண்ணீர் ஒரு பொக்கிஷம், கண்கண்ட தெய்வம் தண்ணீர். அது இந்த குளத்தில் நம்ம நீர் கலசத்தில் வச்சு கூட பூஜை பண்ணுவோம். அந்த தண்ணிக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி கொண்டு பிரதிபலிக்கும். நம்ம நல்லதே சொன்னால் நல்லதை வெளிப்படுத்தும். அந்த குளங்கள்லாம் அந்த அதிர்வுகளை கொடுத்து கொண்டு இருக்கணும். பக்தர்களுடைய எண்ணங்களை அது பிரதிபலித்து கொண்டு இருக்கும். அதுக்காக தான் நீர்நிலைகள் அந்த குளம்லாம் வெட்டினாங்க. அது ஒவ்வொரு அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், அப்படி நல தீர்த்தம் அப்படிலாம் சொல்லி அந்த ஒரு புனிதமாக வச்சுருந்தாங்க. அந்த குளங்கள், அந்த ஆலயங்கள், இதெல்லாம் பண்ணினது மிகப்பெரிய ராஜாக்கள் தான். அவங்களோட அரண்மனைலாம் இன்றைக்கி கண்ணால் பார்க்கக்கூட முடியாது. ஆனால் அவங்க கட்டிய ஆலயங்கள் இன்றைக்கி இருக்குன்னா எப்படி எதிர்த்து, எந்த காலத்தெல்லாம் எதிர்த்து நின்று இருக்குது. அதாவது கொலை, கொள்ளை, எவ்வளவோ கெட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு
இந்த நாட்டை 800 வருஷம் அபகரித்து வச்சுருந்த இந்த முஸ்லீம்கள் கையிலேருந்து 700 வருஷம் 800 வருஷம் இருக்குது இல்லையா, அதையும் தாண்டி இந்த கோயில் இருந்திருக்கு. அதே போல் 200 வருஷம் கிறிஸ்தவர்கள் ஆண்டாங்க, அவங்களையும் தாண்டி கோயில்களாக இருந்திருக்கு. அப்போ எவ்வளவு புனிதம், எவ்வளவு இறையாற்றல், எவ்வளவு நம்பிக்கை மிகுந்த அந்த நாட்டில் இந்த புகழை பரப்புகிறதுக்கு ஆலயங்கள் இல்லையா. இந்த ஆலயங்கள் வந்து இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்நிய மதங்கள்லாம் எப்படி வளர்ந்ததுன்னா, அவங்களே வறுமையை உருவாக்குவாங்க, அவங்களே செயற்கையாக ஒரு பஞ்சத்தை உருவாக்குவாங்க, அவங்களே வேலையின்மையை உருவாக்குவாங்க, அவங்களே மக்களை அடிமைப்படுத்துவாங்க, சுதந்திரம் இல்லாமல் வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க ஒரு அடைக்கலம் கொடுக்குறேன்னு காப்பாற்றுற மாதிரி அடிமையாகவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் உதவி செய்வாங்க, சோறு கொடுப்பாங்க, தன்னோட வேலைகளெல்லாம் அவங்கள செய்ய வச்சுருவாங்க. தனக்கு ஏவாளர்களாக, காவலாளியாக, வீரர்களாக தன் கையை வச்சு தன் கண்ணே குத்துற மாதிரி இந்திய மக்களை குத்துறதுக்கு இந்திய மக்களையே தயார்படுத்தி தான் கூட வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பேற்பட்ட துர்குணம் படைத்தவர்களெல்லாம் தாண்டி இந்த ஆலயங்கள் இன்னும் நின்றுட்டுருக்குன்னா, அப்போ அதோட அபரிமிதமான சக்தியை நம்ம உணர தேவையில்லையா, பெருமைப்பட தேவையில்லையா, நெஞ்சை நிமித்தி நம்ம அந்த தர்ம சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டாமா? அதற்காக தான் ஒரு இடத்துல ஆலயம் இருக்குன்னா சாதாரண இறையாற்றல் இல்லாமல் ஆலயங்கள் தோன்றாது. அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அங்கே அவர்களுடைய மனிதர்களுடைய தகுதிகளை பொறுத்து இருக்கிறது. அந்த அந்த அவர்களுடைய தகுதி மூலம் அந்த இறைவனோட தகுதி பற்றி இறைவன் மகிழ்ந்தானால் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். இப்போ கோவில் வழிபாடு, அதன் செலவுகள் இதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது, ஒரு முதலீடு தான். நேரத்தை முதலீடு செய்கிற மாதிரி அது ஒரு முதலீடு தான். பல மடங்காக வட்டியோட பலன் தரலாம். இது எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு வரணும். ஏன்னா இது எல்லா கோயிலும் மனுஷ வடிவில் தான் அமைக்கிறாங்க. 7 சக்கரங்கள் மனுஷர்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஜா, சகசிராரம். நித்யானந்தர் அவர்கள் ஒரு உபன்யாசம் சொல்வார்கள், ஒவ்வொரு சக்கரம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு பண்பு, ஒவ்வொரு சூழலினால் தடைபடுது. அப்போ ஒவ்வொரு சக்கரம் தடைபடும் போது என்னாகும், அதோட ஆற்றல் இயக்கம் குறைஞ்சிடும். அப்போ பல கோயில்கள் பாழடைந்து போகிறதுக்கு காரணமே இந்த 7 சக்கரங்கள் மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்று குறைபாடுனால. அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும். இப்போ மூலாதாரம் எப்படி இயங்காமல் போச்சு அப்படின்னா, காமத்தினால. ஏன்னா மனுஷனாக பிறந்தவன் சிறந்து இந்த பிறவி பிறக்கிறதே மனிதன் அரிது மானிடராத அரிது. அப்படி மனுஷனாக பிறந்தவன் மிருகமாக மாறிடுறான். அவனை தன்னை அடக்கிக்க முடியல. அப்போது அவன் சாப்பாடு, அவனோட உணவு முறை, வாழ்க்கை முறை, இந்த பழக்க வழக்கங்கள் அவனை மிருகமாக மாற்றுது. அந்த காமத்தின் காரணமாக அந்த மூலாதார சக்கரம் இயங்காமல் போயிடுது. அதுக்கடுத்தது சுவாதிஷ்டானம். இது அடிவயிறு கலக்குதும்பாங்க. காரணம் பயம், தொட்டத்திற்கெல்லாம் பயம், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் பயம். இந்த பய உணர்வுனால அந்த சக்கரம் தடைப்படுது. அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம். அந்த சக்கரம் பொறாமை. அந்த பொறாமைப்படும் போது என்ன பண்ணுது, வயிற்றெரிச்சல் சொல்லுவாங்கள்ல, அந்த பொறாமைப்படுறதுனால நம்மளை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த பொறாமைப்படுறதுனால அந்த புழுங்கி அந்த மணிப்பூரகம் கெட்டு போயிடுது, ஜீரணம் கெட்டு போயிடுது, உடல் நலிவடைகிறது. அதுக்கு அடுத்தது அநாகதம் திருப்தியின்மை. அதாவது மனுஷனுக்கு திருப்தி வேணும். இந்த பிறவியில் இதை கொடுத்துருக்க ஆண்டவர், இதுக்கு நன்றி, அப்படி திருப்திப்பட்டுக்கணும். அது திருப்திப்படலைன்னா அது மிகப்பெரிய ஆசையை உண்டாக்கும், கவலையை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும், அந்த பயத்தை உண்டாக்கும். அத்தனை இதையும் அந்த சுகர் எப்படி எல்லாத்தையும் நோயை ஈர்த்துன்னு வருது, அந்தமாரி இந்த திருப்தி இல்லாமல் இருக்கிறது அந்த பொறாமை உணர்வை ஏற்படுத்தி நமக்கு சோம்பலை உருவாக்கும், மனசோர்வை உண்டாக்கும். சோம்பலை உண்டாக்குனா அவன் திருடுறான், கொள்ளையடிக்கிறான், பல தவறான வழிக்கு போயிடுறான். அப்போ இந்தமாரி சக்கரம் அநாக சக்கரம் இதனால் கெட்டு போகுது. அப்புறம் விசுக்தின்னு இருக்குது. விசுக்தி சூழ்நிலை சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சூழ்நிலை அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், சூழ்நிலை நறுமணத்தோட ஒரு நிம்மதி கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி சூழ்நிலை கெட்டு போச்சுன்னா அந்த விசுக்தி சக்கரம் இயங்காது, செயல்படும்.
அடுத்தது ஆக்ரா சக்கரம். இது உண்மை, உண்மை, நிதானம், சகிப்புத்தன்மை, மனிதனுடைய உண்மை நிலை, அந்த நேர்மை நிலை, எப்போது குற்ற உணர்வு தரும் செயல்களை வெட்கம் கொள்ளாமல் இந்த ஒழுக்கம் தவறுகிறானோ அப்போது அந்த சக்கரம் இயங்க போகுது. அடுத்தது ஆக்ரா. அது இறைவனை அடையக்கூடிய வழி, இறைவனை நோக்கி செல்லக்கூடியது. பிறந்தவன் எல்லாமே இறக்கப் போவது நிச்சயம். ஆனால் அந்த பிறவி நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், அந்த தெளிவு இருக்கணும். வந்தோம், பிறந்தோம், செத்தோம்ங்கிறது இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சாதித்தோம், எவ்வளோ நன்மைகள் செஞ்சோம் அப்படின்னு. அதாவது சிவாஜி கணேசன் பாடுவார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சங்களில் கோயில் கொள்கிறான். இன்னொரு எம்ஜிஆர் பாட்டு, தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தி நிற்கும். அப்படி பாரு, அது கொடுத்தது மனுஷன் வந்து கொடுக்குறவாளாக இருக்கணும். கொடுக்குறவாளாக இருந்தால் மேலே மேலே ஆண்டவர் இறக்கும் கடவுள் சுரக்கும். அது பேர் தான். இந்த போது கனிவான உள்ளம் கொண்டவங்க நல்லவர்கள் மத்தியில் தான் கோவிலாக கடவுளாக வாழ்கிறார். இந்த நிலச்ச வாழ்வு, வசதி இதெல்லாம் இருக்கு. எப்போ போகுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா முதல்ல அவனோட அகங்காரத்தை அழிக்கிறார் ஆண்டவன். அதாவது ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் விட்டுட்டு ஜீவாத்மா வந்து பரமாத்மாட்ட சேர்ந்துடும். இந்த சின்முத்திரை இது எல்லா இறைவன் அரசுலையும் அந்த சரணாகதி தத்துவம். அது வந்து கோயிலெலாம் அப்படி தான் அமைச்சாங்க. கோயில் வந்து நம்ம பண்பாட்டோட களஞ்சியம், நம்ம பண்பாட்டோட நாகரிகத்தோட கருவூலம். அறிவு, அழகு, ஆற்றல், துணிச்சல், கௌரவம், வெற்றி எல்லாமே கோயிலில் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், தேச பாதுகாப்பாக இருக்கட்டும், வீரம் கொடுத்த எல்லாமே கோயிலில் கற்றுக் கொடுத்தாங்க. குருகுலமாக இருந்தது கோயில். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, மனிதர்கள் எண்ணம் அவர்கள் எப்படியோ மாற்றப்பட்டார்கள், மூளை சலவை செய்யப்பட்டார்கள். கோயில்கள் வந்து பொலிவை இழந்ததை தவிர காணா போயில்லை. அதோட சொத்துக்கெல்லாம் யாரோ சூறையாடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த விதத்துலேயும் சிவன் கொத்து குலநாசங்கிற மாதிரி எந்த வகையிலையும் திருப்பி வாங்கிடுவார். அதாவது பயன்படுத்தி இல்லாவிட்டால் இழந்து விடுவாய், இந்த பிரபஞ்ச தத்துவம் மாதிரி. அந்த கோயில், அந்த ஊர் மக்கள் அந்த கடவுளை மறந்தாங்க, கடவுள் அவங்கள மறந்துட்டார். அதனால் கோயில் வந்து கொஞ்சம் பொலிவில்லாமல் இருக்குது. ஆனால் நல்ல ஜனங்க, நல்ல மக்கள், நல்ல ஆட்சி இதெல்லாம் வந்ததுன்னா எல்லா கோயிலும் மறுபடியும் சிறப்படையும், இந்தியா இன்னும் கொஞ்சம் மேலோங்கி வாழும். இதெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு அமைப்பு சில முஸ்லீம்களால் பல கோயில் சிதிலமடைஞ்சாலும் அதெல்லாம் கூட காப்பாற்றிடலாம். மென்மையான இதயம் கொண்டு வரதான் ஆண்டவர். அவர் நமக்கு தப்பாக செய்யப்படுறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாட்ட பாலை வச்ச ஒரு ஆண்டவர். இது வந்து இந்த ஆண்டவனை வந்து அந்நிய மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்நிய மதங்கள் கைக்கூலிகளாக இருக்காங்க. மதமாற்றம், பொய் பிரச்சாரம், அவதூறு, ஏதாவது பொய் சொல்லி சாமியும் கிடையாது, பூமியும் கிடையாது, இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, இதை திங்கிறாங்கன்னு. நீங்கள் எந்த அமைப்பில் போனாலும் காசு இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க. நீ இதுக்கு உறுப்பினர் ஆகணும்னா இவ்வளோ கட்டணும், இதை இவ்வளோ செய்யணும், கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பார்த்தா அவங்களோட அவங்க வந்து அவங்க கட்டுப்பாட்டிலே இல்லை, அவங்களே அதுக்கு வெளிநாட்டிலேருந்து கட்டுப்பாடு வரும், தீர்மானம் வரும், தீர்ப்பு வரும். அவங்க வந்து சொல்கிறபடி தான் கேட்கும். அப்போ மறுபடியும் நாடு அடிமையாகணுமா? நம்ம சுதந்திரமாக வாழ நாடு. இந்துக்கள் இருக்கும் வரைக்கும் தான் இந்தியா சுதந்திரமான நாடு. இந்துக்கள் போகி இது கிறிஸ்தவ நாடாகவோ முஸ்லீம் நாடாகவோ மாறிவிட்டால் இங்கே உள்ள மக்கள் அனைவருக்குமே சுதந்திரம் கிடையாது, அடிமைகள் தான், அவர்களுடைய கையாற்றல் தான். இப்படி அந்த காலத்தில் கோயில் வச்சாங்க. ஆன்மா சேரும் இடம், ஆணவம், கர்மம், மாயை செஞ்சு ஆன்மா அந்த இடத்துல சேருது. ஆலயம்னா என்ன? ஆனா ஆத்மா, அது லயம், அது போய் லயிக்கிற இடம், அது ஒரு நின்று சேர்க்கணும். அதெல்லாம் முக்கியமான விஷயம். சரணாகதி, இறைப்பகுதி, இந்த வழிபாடு இதெல்லாம் நல்லா நடக்கணும். இப்போ இந்த இதுக்கு முக்கியமான சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த திருசூலம் மயில்குடி பாலமுருகன் வந்து கவனிப்பார் இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பணி சுமை இருக்குது, பொருளாதார சுமை இருக்குது. இது பாவம். வெங்கடேச குருஜி சம்பளம் கொடுத்துட்றாரு, சீனிவாச குருஜி சம்பளம் கொடுத்துட்றாங்க, மணிசார் சுற்றி தண்ணி ஏற்பாடு, அதுக்கு மின்சார வசதி, நம்ம கேட்குற வசதிலாம் செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், நான் சொன்னேன் கோயில் நடக்கிறதுக்கு 25,000 30,000 தேவை. இப்போ ஒரு 25 பேர் ஒன்று சேர்ந்தாக்க ஒரு
நிரந்தர வைப்பு வச்சுட்டாக்க அது மூலம் ஒரு வட்டி, அப்படியே அவங்க மாதம் மாதம் அவங்க வந்து கோயில் வழிபாடு நடத்த கூட்டம் பெருகி கோயில் இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேறும். நல்லா சாமி சந்தோஷப்படுவார். நம்மளை நம்பி இத்தனை பேர் வரா, அவளை விட்டுறலாமா அப்படின்னு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எண்ணம் போல் வாழ்க்கை, எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு வழி உண்டு, கந்தனுண்டு கவலை இல்லை, எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். திருசூலம் மயூரி பாலமுருகாசரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.